அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். இந்த இயலிலே தமிழர் பெருவிழா என்ற உரைநடை பகுதியை பற்றி தான் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். விழா என்றாலே நாம் அனைவருக்கும் விருப்பம், அப்படித்தானே? விரும்பி கொண்டாடுவது தான் விழா. உறவுகளெல்லாம் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனத்திற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். விழாக்கள் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்து காட்டக்கூடிய வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. நாம் கொண்டாடக்கூடிய விழாக்கள் நம்முடைய பண்பாட்டை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி தான் இந்த பகுதியிலே நாம் படிக்க இருக்கிறோம். அதுதான் தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா என்றால் எந்த நாளை கூறுகிறோம்? தமிழர் பெருவிழா என்று எந்த திருநாளை கூறுகிறோம்? பொங்கல் விழாவைத்தான் தமிழர் பெருவிழா, தமிழர் திருநாள் என்றெல்லாம் போற்றுகிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குதல் தமிழரின் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது தான் இந்த பொங்கல் விழா. இதுதான் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பார்கள். ஆடி மாதம், திங்கள் என்றால் மாதம், ஆடி மாதத்திலே விதையை விதைப்பார்கள். தை திங்களில் அதை அறுவடை செய்து பயனடைவார்கள். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவார்கள். எனவே இந்த திருவிழாவை அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான உடை உடுத்தி, அதாவது பச்சை பசேல் என்று இருக்கும், பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். பொங்கல் நேரத்தில் தான் நிறைய கரும்பு சாப்பிடுவோம், அப்படி தானே? காய், கனி, கரும்பு எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரக்கூடியது தான் இந்த அறுவடை திருநாள். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்த நாளிலே நன்றி தெரிவித்து மகிழ்வார்கள். எனவே இந்த நாளை உழவர் திருநாள் என்றும் கூறுவார்கள். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும், இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடியது. அதாவது 2 நாட்களிலிருந்து 4 நாட்கள் வரை கொண்டாடுவார்கள். போகி திருநாள், அதாவது இந்த நாள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை எல்லாம் நீக்கி வீட்டை தூய்மை செய்து கொண்டாடுவார்கள். அதாவது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் என்று கூற வேண்டும். அப்படியானால் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி கொண்டாடிவிட்டு அடுத்த நாள் தைப்பொங்கல் கொண்டாடுவார்கள். இதனைத்தான் ஆன்றோர்கள் கூறுவார்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பயனற்ற பொருட்களை எல்லாம் நீக்கி வீட்டை தூய்மை செய்யக்கூடிய நாள். போகி என்றால் போக்கி என்றும் கூறலாம். இந்த போகி பண்டிகை அந்த காலத்திலே இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டதாம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடக்கூடிய நோக்கில் அந்த காலத்திலே போகி பண்டிகையானது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது என்ற செய்தியும் கூறப்படுகிறது. பொங்கல் திருநாள், இது தை மாதத்தின் முதல் நாள். இந்த பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள். இந்த திருநாளன்று வாசலிலே வண்ண கோலமிடுவார்கள். அழகாக கலர் கலராக கோலம் போடுவாங்க இல்லையா? மாவிலை தோரணம் கட்டுவார்கள். தோரணம், வீட்டு வாசலிலே தோரணம் கட்டுவார்கள். புது பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் இதையெல்லாம் சேர்த்து பொங்கல் செய்வாங்க. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவார்கள். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று ஒலி எழுப்புவார்கள்.
பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. எவ்வாறு இந்த பொங்கலானது பொங்கி வருகிறதோ அதே போன்று மக்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பார்கள். கரும்பு, மஞ்சள், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு இவற்றையெல்லாம் வைத்து வழிபடுவார்கள். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வார்கள். இந்த பகுதியிலே குறிப்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. மாடு என்றால் செல்வம் என்று பொருள். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக இந்த மாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவார்கள். கொம்புகளை எல்லாம் சீவி வண்ணங்கள் தீட்டுவார்கள். மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவார்கள். பூவும் தழையும் சூட்டுவர். மாட்டுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வைப்பாங்க. பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு இவற்றை எல்லாம் படைத்து வழிபடுவார்கள். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். அதாவது ஜல்லிக்கட்டு சொல்கிறாங்க இல்லையா, இது நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு தான் மஞ்சு விரட்டு. இந்த விளையாட்டை மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றெல்லாம் அழைப்பார்கள். காணும் பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த நாளிலே உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார்கள். குடும்பத்தினருடன் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பார்கள். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றையெல்லாம் நடத்துவார்கள். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவார்கள். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாதான் பொங்கல் விழா. உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். இவ்வாறாக விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன என்பதை அறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.